கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட லவ் லைஃப் பற்றி கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்ட் பற்றி ஃபர்ஸ்ட் எங்களுக்குலாம் இன்ட்ரோ கொடுக்கும்போது அப்படி ஒரு ஃபோட்டோஸில் கேப்ஷன்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து காதலாக மாறிச்சு? ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சத்தியமாக எனக்கு என்கிட்ட இல்லை. பிகாஸ் அது ஒரு நாள் கிடையாது, ஒரு செகண்ட் கிடையாது, ஒரு மொமெண்ட் கிடையாது. அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே உனக்கு பார்த்ததுலேருந்தே எனக்கு அதுதான் இருந்துச்சு. பட் அது யூஸ்வலி பாய் டாக்ஸ், யூ நோ ஹவ் இட் இஸ். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இட் அட் ஆல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் வாஸ் வெரி கிராஜுவல் ப்ராசஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஒரு லவ்வாக மாறிச்சு, அது எப்போ ஒரு மேரேஜாக மாறிச்சு. இட்ஸ் பின் அ வெரி லாங் ப்ராசஸ். ஒரு 15 இயர்ஸோட ஜேர்னி நடந்திருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஐ கிவ் இட் டு ஹிம். ஏன்னா அவ்வளோ சாலிடாக இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி பிக் திங். ஐ திங்க் ஐ பிளஸ் தட். ஸோ அவர் வந்து சொல்லிட்டார் பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது. பட் இருந்தாலுமே வந்து யார் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவ் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்க்கு மூவ் பண்ணது நீங்களா யார்? as far as Navneet is concerned நான் தான் பண்ணேன். as far as I am concerned அவர் தான் பண்ணாரு. ஸோ இதுக்கும் பதில் தெரியல. ரெண்டு பேரோட டிஸ்கஷன் இனி வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ரெண்டு பேருமே ஒத்துக்கிறதுக்கு ரெடி இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் gift என்னது? ஃபர்ஸ்ட் gift actually யாருக்கு கேட்கல எனக்கு. ஃபர்ஸ்ட் I think it was Navneet's gift to me. அவங்க எனக்காக ஒரு ஸ்பைரல் டைரி வரும்ல, 200 pages. ஓகே, அதுல அவங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணி எழுதுறாங்க. ஓ லவ் லெட்டர். சோ தட் மீன்ஸ் he is only proposed first, la correct தானா? நான் இல்ல சார். Yes, that was his love story book for me. ஓகே, நீங்க என்ன கொடுத்தீங்க அவர் ஃபர்ஸ்ட் கிஃப்டா? நல்லா கேக்கணும். ஓ இன்னும் தெரியலையா? ஃபர்ஸ்ட் கிஃப்டா கேட்டீங்கன்னா I don't remember. நம்ம கொடுக்கறது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஓகே, ஆமா, நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஆக்சுவலி அவர் பக்கத்துல இருந்து இன்னும் கரெக்ட்டா வந்து. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங் வந்து எங்க போனீங்க? கோவா. கோவா. ஆமா. ஓகே, சென்னையில பார்த்தோம்னா நுங்கம்பாக்கம்ல அந்த டைம் மோக்கான்னு ஒரு காஃபி ஷாப் இருந்தது. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது, காதர் நவாஸ் கான் ரோட்ல. அங்கதான் ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போனது, ஒரு காஃபி டேட். பட் அவுட் சைட் சென்னை பார்த்தோம்னா கோவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும். பட் நீங்க வந்து கப்பல் ஆனதுக்கு அப்புறம் நானும் பார்த்துருக்கேன், பயங்கர பிஸியா பட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம இன்டர்வியூஸ்ல இருக்கீங்க. ஸோ ஹனிமூன் ட்ரிப்லாம் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? கூட சீக்கிரமா பாப்பீங்க, வெரி வெரி சூன். ஓகே, எங்களுக்கு எங்க அப்படிங்கறது சொல்லக்கூடாதா? ஒரு சின்ன க்ளூ. ஆமா, சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல. ஓகே, ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பிளான் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் பார்க்க போறீங்க. ஹனிமூன் 2-3 days தான் இருக்கு. பாப்பீங்க. ஸோ என்னன்னா வந்து அந்த லவ் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லவ் இருந்தாலுமே சண்டை அப்படிங்கிறது யாரும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் வரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட் இல்லைன்னா ரொம்ப மறக்க முடியாத சண்டை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு. நடுவுல அவங்க யூஎஸ்ல ஆக்சுவலி 10 years நாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். ஸோ he was in the US and I've been in Chennai. எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ நடுவுல ஒரு வாட்டி யூஎஸ்ல இருந்து வரும்போது ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருந்து சம்திங் ஸ்டார்டட். ஒரு டிஸ்கஷன் வந்தது, நீ எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல when you ask நீ எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, இட்ஸ் நாட் மெட்டீரியலிஸ்டிக், லைக் இமோஷனலி மென்டலி நீ எனக்காக என்ன பண்ணிருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒருத்தர் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க ரெண்டு பேரும். அப்பா என்னால முடியல. ஸோ தட் வாஸ் ஆர் வெரி பிக் ஃபர்ஸ்ட் ஃபைட், பிக் ஃபைட். அதுக்கப்புறம் ஒண்ணுமே அது அப்படியே சால்வ் ஆயிடுச்சு மேட்ரு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க உங்க சைடா இருக்கட்டும் அவங்க சைடு இருக்க விஷயம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காம இருக்காது. பட் அந்த லவ் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள போகும்போது ஃபேமிலி என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்மார்ட். அவங்க ஃபர்ஸ்ட் என் அம்மா அப்பாவுக்கு தான் கரெக்ட் பண்ணாரு. ரொம்ப கரெக்டான ரூட்டுக்குள்ள தான் he came in. ஸோ அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே நவ்னீத் இஸ் லைக் அ சன். அவங்களுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம மாப்பிள்ளை இஸ் பெட்டர் தென் ஆர் டாட்டர் அந்த ஜோன்ல இருக்காங்க அவங்க எப்பவுமே. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடில இருந்து. ஸோ தே லவ் ஹிம் டோட்டலி. அண்ட் நவ்னீத் எக்ஸாக்ட்லி நோஸ் ஹவு டு அந்த ஒரு
ஒரு ஒரு மனசுல போயிட்டு எப்படி உட்கார்றது பேரண்ட்ஸ் மனசுல எஸ்பெஷலி அது சொல்லுவாங்கல்ல சில பாய்ஸ் ஆர் லைக் தட் நோ தே பி மமாஸ் பாய்ஸ் பேரண்ட்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி he is like literally என்னோட பேரண்ட்ஸோட பாய் மாதிரி. ஓகே சோ மேரேஜ்க்கு அப்புறம் வர Feb 14 which means Valentine's Day உங்களுக்கு அது ஸ்பெஷல் ஆளு தனி பட் மேரேஜ்க்கு முன்னாடி அப்படிங்கும்போது மறக்க முடியாத Valentine's Day மறக்க முடியாது ஆக்சுவலி நிறைய வேலண்டைன்ஸ் டே அவங்க யூஎஸ்ல இருந்தாங்க நான் சென்னையில இருந்தேன். See but that's the thing right நம்ம இவ்ளோ லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இவ்ளோ வருஷமா தனியா இருந்தாலும் அந்த லவ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கோம். அண்ட் எத்தனை வேலண்டைன்ஸ் டே is just a celebration for one day but என்ன பொறுத்த வரைக்கும் every day is Valentine's Day for me with him. நான் அவர் கூட இருக்கும்போது அந்த நாள் எனக்கு Valentine's Day. ஏன்னா இவ்வளோ வருஷமா அவ்வளோ தனியா இருக்கிறனால இப்போ it feels like that. So I would say that you know this entire 10 years நம்ம தூரமா இருந்தாலும் அந்த லவ் இருக்கிறதுவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே சோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இருக்கும்போது லவ் சேர்த்து வைக்கிற கதையும் உண்டு லவ் பிரிச்சு வைக்கிற கதையும் உண்டு. நீங்க அந்த மாதிரி சைட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? நான் அப்படி பண்ணல ஆனா எனக்கு சொல்லி இருக்கிறாங்க பண்ணிருக்காங்க என்னோட லவ். ஆமா ஆமா ஓகே சோ என்னன்னா அந்த மாதிரி குடும்பத்துல ஞாபகம் இருக்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு நிறைய பண்ணாங்க. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் மாடலிங் வரதுக்கு முன்னாடியே அப்போலேருந்தே எனக்கு நம்பிக்கை தெரியும் அண்ட் he was the one who supported me to come into the industry. ஆனா மாடலிங்குள்ள வந்து சினிமாக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மைண்ட் செட்டே யூனோ எப்படி இருக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு அண்ட் அதுவும் அது ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அன்னெசரி பேச்சுங்கள் அன்னெசரி ரூமர்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அகெயின் இட்ஸ் த பாண்ட் நம்மளுடைய பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது தட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் both of us were standing up for each other. ஸோ எந்த ஒரு என்ன சொல்லுவோம் எந்த ஒரு புயல் வந்தாலும் ஷேக் ஆக மாட்டோம் நாங்க அந்த மாதிரி. சூப்பர். சோ உங்களுக்கு ரெண்டுக்குமே பிடிச்ச காதல் படம்? தில்சே. தமிழ்ல என்ன அது தில்சே தான். சோ உங்களுக்கு வந்து பாலிவுட்ல பிடிச்ச செலிபிரிட்டி கப்பல் தான் யார் சொல்றீங்க? பிடிச்ச செலிபிரிட்டி கப்பல் இந்த क्वेश्चन வேண்டாம். சோ லவர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? I would just say that give everything you have. அந்த ஒரு கண்டிஷனே இருக்கக்கூடாது. லவ் பண்றீங்கன்னா மொத்தமாவே லவ் பண்ணுங்க, இறங்கி லவ் பண்ணுங்க. இது கிடைச்சாதான் நான் லவ் பண்ணுவேன், அது நடந்தாதான் நான் லவ் பண்ணுவேன், அந்த கண்டிஷன்ஸ் இல்லாம give your everything to your love or your partner or whatever. And yeah, I mean that is enough I think. Okay. So அந்த விஷயம் கப்பலாவும் இது வந்து applicable. ரெண்டு சைடுமே applicable இல்ல. Just give yourself, give everything. எந்த ஒரு கண்டிஷனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம். அண்ட் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க, ஸோ ஒரு நாள் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அவங்க 50% காம்ப்ரமைஸ், ஒரு நாள் அவங்க 70% காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னா நீங்க 30% பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க 70% பண்ணுங்க, அவங்க 30% பண்றோம். ஸோ அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போங்க அண்ட் லவ் ஈச் அதர் அண்ட் ட்ரஸ்ட் ஈச் அதர். சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ சொந்த சைட்ல இருந்து Feb 14க்கான விஷஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே உடைய நல்வாழ்த்துக்கள். ஐ ஹோப் யூ கைஸ் ஹாவ் அ கிரேட் டே. ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே இஸ் சச் தட் நம்ம டெய்லி செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் எனிபடி கேன் பி யுவர் வேலண்டைன். இட் குட் பி யுவர் அம்மா, இட் குட் பி யுவர் அப்பா, இட் குட் பி யுவர் சிஸ்டர், யுவர் ஃப்ரெண்ட், யுவர் பாய் பெஸ்டி, யுவர் கேர்ள் பெஸ்டி, இட் குட் பி எனிபடி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலண்டைன் இருக்குன்னா ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா கூட ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி வேலண்டைன்.